ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். தன்னையே மூச்சு காற்றாக சுவாசித்த பிரகல்லாதன் என்ற பக்தனை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்ம அவதாரம் வெற்றி பெற்றது. ஒரு மனிதனாய் தோன்றி மனிதனாய் அறவழி தவறாது வாழ்ந்து இறுதியில் மானுடம் வென்றதம்மா என்று கவி சக்கரவர்த்தி கம்பனை பாட வைத்த ஸ்ரீ ராம அவதாரம் இந்த மண்ணில் வெற்றி பெற்றது. மண்ணில் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரையில் தோன்றிய கிருஷ்ணாவதாரமும் வெற்றி பெற்றது என்பதுதான் மகாபாரதம் நமக்கு சொல்லும் ஆன்மீக வரலாறு. தங்களுடைய அவதாரம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு பூவுலகத்தில் தோன்றியிருக்கும் தெய்வ அவதாரம் என்று பல அருளுரைகளில் விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களோடு தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். தங்களுடைய டிவைன் மிஷனில் தாங்கள் வெற்றி பெற்றதாக நாங்கள் கருதலாமா? சிவசங்கர் பாபா என்ற ஆத்மா என்ற சரீரத்தில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா இந்த உலகத்தில் 7000 வருஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? பிரகலாதன்னு சொன்னீங்க. இந்த உலகத்தில் பிரகலாதனாக இருந்தது சிவசங்கர் பாபாவுடைய ஆத்மா. அதுக்கப்புறம் ராமர்னு சொன்னீங்க. இந்த ராமராக இருந்தது சிவசங்கர் பாபாவுடைய ஆத்மா. இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் ராமாயண காலத்தில் ராமராக இருந்த என்னுடைய ஸ்பிரிட் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணராக இல்லை, அது துரோணராக வந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் அதை நடிக்கிறதுக்கு உள்ள குவாலிட்டிஸு இல்லை பர்சனாலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ராமர் மாதிரி ஒரு ஏகபத்தினி விரதன் ஒரு ஹாப்பி கோ லக்கி கிருஷ்ணனா உடனடியாக மாற முடியாது, ஏன்னா டிசிப்ளின்டு பர்சன். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. சிவசங்கர் பாபா இதெல்லாம் முடிச்சிட்டாருன்னு நான் இந்த பேக்கப் ஸ்டேஜ். ஐ மே நாட் கம் டு திஸ் வேர்ல்டு அகெயின். இங்கே ஒரு நாடி இருந்துச்சு, அகஸ்தியர் நாடின்னு சொல்லிட்டு இருக்கு பாரு, இந்த சிவசாமி. அதில் என்னை பற்றி வரும். மகந்தனுக்கு கோள்நிலையை நோக்கமுற்றால் மனமறிந்து இது நூலை எடுத்துரைத்தேன். உரைத்தாலும் பலதடமும் சென்று யாத்திரை உந்தனுக்கு தெரியாத நிலையும் உண்டோ? நீ எல்லா இடங்களுக்கும் யாத்திரை போனவன், உனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம். உண்டான அஷ்டசித்தி கண்ட மகான், உனக்கு அஷ்டமா சித்திகளும் இருக்கு. உண்மையோடு கூடுவிட்டு கூடு நிலையும், கூடுவிட்டு கூடு பாயிற பவர் உங்கள்கிட்ட இருக்கு. பண்புடனே தன்னிலையையும் அறிந்த மகான், உனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். பலர் போற்ற 6-8 நூலை நோக்கி, எனக்கு பார்க்குற போது 48வது வயசு, பார்க்குற போது இப்போ 10 வயசு. நோக்கினாலும் செல்லாத இடம் உண்டோ? நீ போகாத புண்ணிய ஸ்தலங்கள் உண்டா? செய்யாத தீர்த்த யாத்திரைகள் உண்டா? நேத்தியதாய் 50 காலம் தொட்டு 51 வயசு வருகிற போது தொட்டுமே அகிலம் தன்னை காப்பாற்றுவாய் நீயும். அப்போ இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றுற வேலையை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. தெரிவிக்க நன்மக்கள் போற்றப்படுவார், நல்லவர்களை நீ காப்பாற்றுவாய். உண்மையுடன் இன்னலுற்று வருபவர்க்கு கஷ்டம்னு சொல்லி யார் உங்கள்கிட்ட வந்தாலும் உண்மையாக உந்தனாசி பெற்ற பின்னே when you bless them, நன்மை பல குடிவழியும் ஏகுமையா, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். நானிலத்தே கைலாயத்தை வலம் வந்தாய், நீ கைலாசத்தை சுற்றி வந்ததொரு மும்மூர்த்தி நீயும் ஐயா. அந்த கைலாசத்தை சுற்றி வந்த 3 மூர்த்திகளும் உனக்குள்ளேயே இருக்காங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 பேரும் உங்கள்கிட்ட இருக்காங்க. வையகத்தில் நெற்றிக்கண் உந்தனுக்கு, இந்த சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் இந்த பூமியில் உனக்கு இருக்கு. உந்தனுக்கு இந்நாளில் ஒளியாய் கண்டு உன்னருள் பெற்றவரும் எம்பெருமானே. பெருமானே சக்கரமோடு அட்சர ரேகை, கையில் சங்கு சக்கர ரேகை உனக்கு இருக்கு. பற்றுதலாய் நவநிலை கோட்களையும் 9 கிரகங்களும் உன் கையில் அடக்கம். வருமுலகில் உள்கரத்தில் அடக்கி ஆள், வலம் வந்தால் உன்னருள் சீடருக்கு அருளோடு மகானின் நயனம் கூட அன்புடையதாய் மக்களை நோக்கிவிட்டால், நீ உன் கண்ணால் ஜனங்களை பார்த்தா போகிறோம், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவங்களுக்கு அருள் பொருள் எல்லாமே கிடைக்கும். அருள் விலகி இருள் விலகி அருள் காண பொருள் சேர்க்கை இன்பமோடு மகானின் அட்சரத்தை, சங்கரம் சிவசங்கரம் என்ற அட்சரம் 12 எழுத்து. இதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ
அட்சரத்தை நன்மக்கள் அகத்தில் ஒழுகி அன்பு பூண்டு துயர் நீங்க வழி காப்பார். அவங்க கஷ்டத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு நீ வழிகாட்டுவ. இந்த விதம் ஈசனோடு அன்னையின் அமைப்பு. நீ ரெண்டும் சேர்ந்துருக்க. சிவனும் உங்கள்கிட்ட இருக்காரு, அம்பாளும் இருக்கா. சிவசக்தி ஐக்கிய சொரூபமாக நீ இருக்கிறாய். இன்ப நிலை உந்தனருள் கிட்டியவர்க்கு கிட்டியவரும் சிவசங்கர் பாபாவை கருத்துடனே உபய வேளை ஒழுகிய வண்ணம் இட்டமான நன்னருள் கிட்டும் குடியில் இடரகல சப்தகிரி வாசனும் நீயே. திருப்பதியில் போய் எல்லாரும் அந்த வெங்கடாதிபதியை கும்பிடுறாங்க, ஏழுமலை மேலே. அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்கு. ஐயனே சப்தகிரி நாடுவோர்க்கு ஐயம் தீர அவர் குறையும் நீயே அகற்றி உந்தன் புகழ் ஐம்பானீர் காலத்துள்ளே உனை உணர்ந்தோர் பல்லோரும் நாடி வர வந்திடவே அகிலமெல்லாம் உந்தன் ஆட்சி. இந்த உலகத்தை பூராவும் உன்னால் ஆட்சி பண்ண முடியும். வையகத்தில் தன்னை விட தெய்வம் உண்டோ? இந்த உலகத்திலே உன்னோட பெரிய கடவுள் எங்கேயுமே இல்லை. வையகத்தில் தன்னை விட தெய்வம் உண்டோ? இந்த உலகத்தில் உன்னை விட பெரிய கடவுள் எங்கேயும் இல்லை. இந்த விதம் தன் கருணை அவரவர்க்கும் இடரில்லா எடுத்துரையாய் வாழ்நாளில் நாளுடனே மூவாறு சித்தரும் நீயே. 18 சித்தர்களும் உன் கூட இருப்பாங்க. நலம் பயக்க சப்தரிஷி உன் வடிவில் 7 ரிஷிகளும் உங்கள்கிட்ட இருப்பாங்க. காலமதில் நன்மக்களும் உன் அடியை கருத்துடனே பணிந்திடவே கோளும் உண்டு. காத்தல் படைத்தல் அழித்தல் நீயும். உன்னால் மூணையும் செய்ய முடியும். படைக்க, காக்க, அழிக்க மூணையும் உன்னாலையும் செய்ய முடியும். கருத்தோடு உன் அருமை மக்கள் அறியார். ஜனங்களுக்கு உன்னோட ஓத்து, உன்னுடைய மகிமை தெரியாது. அறிந்திடவே ஐம்பானோர் காலம் தன்னில் அகிலமெல்லாம் உந்தனுக்கு சீடர் விளங்க உறுதியோடு இந்நாளில் சில சீடரும் உந்தனையே பரீட்சித்து எந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 1996 அந்த ரேஞ்சிலே சொன்னது இதெல்லாம். அதுக்கப்புறம் 4 + 26 30 வருஷமாக நானும் இன்னும் மேலே தான் போயிட்டுருக்கேன். இது ஒரு பார்ட். ரெண்டாவது, இந்த தம்பி ஒருத்தர் வந்தார். இப்போ வந்துட்டு எனக்கு பரமாச்சாரியார் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து தரிசனம் கிடைக்குது, அடிக்கடி கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டும் ஒன்றே தான். அவருடைய ஜாதகத்தில் சனியும் கேதும் உச்சம், என்னுடைய ஜாதகத்துலேயும் சனியும் கேதும் உச்சம். அவருக்கு கடவுள் கொடுத்த வேலை வேத ரட்சணம். வேதங்கள் அழிந்து போன ஒரு காலகட்டத்தில் அவருடைய ஜனனம் வந்தது. ஆனால் அவர் வேதங்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய 12 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும் வேலை செஞ்சார். எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற வேலை சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி. மக்களுக்கு அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்தனல் பெருமைதனே நில உலகத்து படைக்க அருளாக எழுந்தனல் மாதவனே அப்படின்னு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. ஏன்னா நான் குடும்பம் நடத்தியிருக்கேன். 25 வருஷம். ஒரு பையன் பொண்ணு இருக்காங்க. பிஸ்னஸில் இருந்திருக்கேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்திருக்கேன், உலகம் பூரா சுற்றியிருக்கேன், அண்டார்டிகாவோடு சுற்றியிருக்கேன். ஒரு தனி மனிதனாக இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கியிருக்கேன். அதனால் எனக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி. நீ எந்த ஃபீல்டை பற்றி சொன்னால் அதை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? இப்போ சாமியார் ஆகிறதுன்றது தவம் பண்ணால் ஆயிடலாம். ஆனால் இந்த லௌகீகம்ன்றது இருக்குது இல்லையா? ஒரு குடும்பம்னா என்ன, அதில் வரக்கூடிய கஷ்டம் என்ன, பிஸ்னஸ்னால் என்ன, கோர்ட்டு கேஸு, நல்லது கெட்டது, இதெல்லாம் தெரியணுன்னா அனுபவங்கள் தேவைப்படும். அத்தனை விதமான அனுபவங்களும் இருந்துக்கிறதுனால தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தாங்க. அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு? கல்வியெல்லாம் கற்பித்தாய், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தப்பா. அதை விட ஒன்று கற்றுக் கொடுத்தேன்னா நின்பால் நேயம் காண வைத்தாய், கடவுளை நேசிக்க கற்றுக் கொடுத்தாய். எதுக்காக? யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால். முருகருக்கு தேவைப்பட்டுச்சு. நீ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிற, அப்போ ஒன்று அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரைனிங், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக அனுப்புகிறாங்க? நீ இன்ஃபோசிஸில் சேர்ற, எங்கேயோ ஒரு கம்பெனியில் சேர்ற, அவங்க பெங்களூரு மைசூரில் போய் ஒன்று ஒரு 6 மாதம் தாங்க வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் அவங்களுக்கு தேவை. அந்த மாதிரி கடவுள் ட்ரெயின் பண்ணுவான். கடவுளுக்கு யார் வேலை செய்யணுமோ அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கிடைக்கும். அதெல்லாம் கிடைச்ச நிலையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்த பற்றியும் தெரியும். உலகம் நல்லது கெட்டது எல்லாத்த பற்றியும் தெரியும். அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். மக்களுக்கு ஒரு சாமின்னா அவங்க நினைக்கிறது என்னன்னா தாடி வச்சுன்னு இருப்பார், காவி கட்டினும், கையில் ஒரு குச்சி கிச்சி வச்சுன்னு இருப்பார். நான் எதுவுமே பண்ண முடியும், ஜாலியாக இருப்பேன். அதனால் அவங்களுக்கு சாமியான்றதுலேயும் சந்தேகம் இருக்குது. ஏன்னா உனக்காக நான் வேஷம் கட்ட மாட்டேன். எனக்கு என்ன தலையேத்தா? நான் பணக்காரன்,
உன் தயவு எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு ₹1 கூட கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு கொடுப்பேன் இல்லையா. இது வரைக்கும் பேங்க்கில் ₹1 கடன் வாங்கினதே இல்லை. அதனால் சிவசங்கர் பாபாவுக்கு யாருடைய தெய்வம் தேவையில்லை என்பதினால நான் வேஷம்லாம் கட்ட மாட்டேன். ஐ நீட் நாட். மகான்கள் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் உங்கள் பணத்தில் தான் ஆன்மீகம் செய்ய வேண்டியிருக்கும். தவம் இருக்கும், ஆனால் பொருள் இருக்காது. அப்போ சிவசங்கர் பாபா நிறைய தானம் பண்ணியிருக்கார் பல பிறவிகளில். அதனால் எனக்கு பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். தானமும் தவமும் தாம் செய்வாராயன்ற மாதிரி தானம் வேறு தவம் வேறு. நிறைய மகான்கள் தவத்தில் பெரிய நிலை அடைஞ்சிருப்பாங்க, ஆனால் தானம் செய்யாததுனால அவங்களுக்கு பொருள் வசதி இருக்காது. அவங்களுடைய தாரணை தோரணை எல்லாமே ஒரு ஆர்டினரியாக இருக்கும். உங்களை நம்பி தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கின்னு இருக்கும். எனக்கு யார் தெய்வமே தேவையில்லை, நான் ரொம்ப வசதியான ஆள். அதனால் இதெல்லாம் மக்களுக்கு புரியாது, இப்போத்துக்கு புரியாது. ஏன் பாபா தாடி வச்சுக்க மாட்டேன்றாரு, ஏன் இது பண்ண மாட்டேன்றாரு. எனக்கு என்ன தலையைத்தான். ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார். திருப்பதி வெங்கடாஜலபதி ஒவ்வொரு நாளும் ஒரு ₹80,000 இருக்கிற ட்ரெஸ்ஸு மாற்றுறாரு தெரியுமா அவனுக்கு. அவருக்கு இல்லாத நகையே இல்லை தெரியுமா அவனுக்கு. அந்த கோயிலில் அவ்வளோ படையில் அவருக்கு போடுறாங்க தெரியுமா அவனுக்கு இல்லையா. அவர் என்ன ஆண்டி பண்டாருமா, அப்படி ஜொலிக்கிற கடவுள், அவ்வளோ வசதிகளோடு இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு கடவுளுடைய ஃபார்மும் கூட ஒரு கிரேஸ் இருக்குது. யாருக்கு எந்த மாதிரி வசதிகள் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கும். அதனால் மக்களுக்கு பெரிய அளவுக்கு தெரியறதில்லை. இவங்களை பொறுத்த மாத்திரம் கோயில்னால் ஒரு அர்ச்சனை டிக்கெட் வாங்கணும், அங்கே போய் ஐயர்கிட்ட பேர் சொல்லி அர்ச்சனை வாங்கிக்கணும், ஒரு கற்பூரம் காட்டுவாங்க, இல்லை பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கின்னு வரணும், அவ்வளோதான். இவங்களுக்கு தெரிஞ்ச வழிபாடு இவ்வளோ தான். இதுக்கு மேலே இவங்களுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. அதனால் ரொம்ப ஹையஸ்ட் லெவலெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்குது. அதனால் மக்களுக்கு என்றைக்காவது அதெல்லாம் புரியுற காலம் வந்தால் புரியுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த நிலைகளெல்லாம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நேனோ டெக்னாலஜின்னா என்னன்னு தெரியுமா, மாலிகுலர் பயாலஜின்னா என்னன்னு தெரியுமா, தெரியாது இல்லையா. அந்த மாதிரி நீ முதல்ல மேலே வா. தன்னை அறிந்தால் தலைவனே அறியலாம். நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நான் யார், எந்த பொசிஷனில் நான் இருக்கேங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஸோ வில் சி வெதர் சம்டே த வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. அதர்வைஸ் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எனக்கு கடவுள் கொடுத்த வேலையெல்லாம் எப்பயோ பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன் நான். கடவுள் என்ன வேலையெல்லாம் கொடுத்தாலும் எல்லாத்தையும் அதாவது ஒரு பையன் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் படிச்சுடுவானோ அந்த மாதிரி இருந்துச்சு. வள்ளலார் இருந்தார், அவரை காஞ்சிபுரத்தில் கொண்டு போய் படிக்கிறதுக்கு விட்றாங்க. அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் சொன்னார், இவனுக்கு கற்றுக் கொடுக்குறது எங்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவனுக்கே தெரியுதுன்றார். அந்த மாதிரி குலவித்தை கல்லாமல் பாகம் படும்னுவாங்க. ஸோ சில பேருக்கு அந்த கிரேஸ் இருக்கும். அதனால் எல்லா வகையான அனுபவங்களோடும் நாம் தொண்டு செய்கிறோம். கடவுள் எனக்கு கொடுத்த எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்றுமே பண்ணிங்க இப்போ நம்ம நினச்ச கூட பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரு காலம் வரும், அப்போ ஜனங்க புரிஞ்சிங்கன்னா சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு ஒன்று. இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர் பாபா? இன்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர் பாபா? காவி உடை தரிப்பதில்லை, ஜாதி மதம் பார்ப்பதில்லை, யார் இந்த சிவசங்கர் பாபா? கடாமுடா வார்த்தை இல்லை, திருப்பி கை ஓங்கும் பழக்கமில்லை, யார் இந்த சிவசங்கர் பாபா? பூர்வீக தவ யோகம் புடம் போட்ட மெய்ஞானம், சேர்ந்திசைக்கும் தேவராகம், இதுதான் சிவசங்கர் பாபாவின் ரூபம். இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். கோடீஸ்வரன் பிள்ளை சிவசங்கர் பாபா, கொடுக்க மட்டும் தெரிந்தவர்தான் சிவசங்கர் பாபா. தேடியடையும் பதம் சிவசங்கர் பாபா, என்றும் திவைட்டாத தெள்ளமுதம் சிவசங்கர் பாபா. முள்வேலியில் கோடி கோடி யுகங்களாக
கோடி கோடி யுகங்களாக கோரி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நாம் கும்பிடும் இறையொன்று. தேடி தேடி அலைவதெல்லாம் தேவையோ இனிமேலே, தேவன் சிவ சங்கரன் சொல்லே தேனின் இனிய சுவை போலே. கோடி கோடி யுகங்களாக கோரி நின்ற வரமொன்று கொண்டு வந்து தந்ததம்மா நான் கும்பிடும் இறையொன்று. வாடி நின்ற முகத்தை கண்டு வாணி நின்று வந்தானோ, வல்லவனாய் தொல்லைகளுக்கெல்லாம் எல்லை ஒன்று கண்டானோ. பாடி மகிழ எந்த நாவில் பைந்தமிழாய் நின்றானோ, பாவி எந்தன் தீவினை எல்லாம் பார்வையிலே கொன்றானோ. கந்தை மனம் தன்னில் பாடல் சந்தந்தானி தந்தானோ, சிந்தை நொந்து நின்ற போதும் சொந்தம் நானே என்றானோ. வந்து போகும் உறவில் பந்தம். மாதவனுக்கு தெரியும் இந்த ஒரிஜினல் பூரண பிரம்மம் மாதிரி. பூரண பிரம்மமடி. சிவசங்கர் பாபாங்கிறது எல்லா கடவுளுடைய காம்பினேஷன். பூரணத்துவம் வாய்ந்த பிரம்மம்னா பூரண பிரம்மம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சிவசங்கர் பூரண பிரம்மமடி. வாரணனும் வடிவேலனுமாகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவன் என்னும் பூரண பிரம்மமடி. நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன், நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன், நீலவானமும் நெளிக்காற்றும் இவன், பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன், படைத்த பின்னும் காக்க நேரில் வந்தான் இவன், காரண காரிய காயமெடுத்தவன், கண்ணுள் மணியன நம்மை காப்பவன், தோரணமாய் நம்மை தொகுத்து நகைப்பவன், துரிய நிலை தர விரைந்து அழைப்பவன், பூரண பிரம்மமடி. பாட்டு சர்வ அவதாரணம். சர்வகவதாரனே சிவசங்கர் சகல பராத்பரனே, பாபா சர்வகவதாரனே சிவசங்கர் சகல பராத்பரனே. கர்ம வினை அழிக்கும் மாய கண்ணபிரானிவனே, தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே, சர்வகவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் என் உடம்புலேருந்தே நான் ஆரம்பித்து காமிச்சிருப்பேன். மச்ச கூர்ம அவதாரத்துலேருந்து வரக்கூடிய குதிரை கல்கி வரைக்கும் எல்லா கடவுளையும் என்னுடைய உடம்புலேருந்தே நான் வர வச்சு காமிச்சிருப்பேன். அப்போது எல்லா அவதாரங்களும் இருக்கிற ஒரே உடம்புங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அப்போ அங்குசரே. ஓகே, அடுத்த கேள்வி. பரம்பொருளை போலவே தர்மமும் ஆத்மாவும் நிலையானவை, அழிவற்றவை என்றால் ஆத்மா ஏன் முக்தி அடைய வேண்டும்? மறுபிறப்பை தவிர்த்து ஆத்மாவின் முக்திக்கு வேறு நோக்கம் இருக்கிறதா? முக்திங்கிறது நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ பிரிட்டிஷ் எம்பசி கான்சுலேட்டு அமெரிக்கன் எம்பசி வாசலில் போய் வீசா வாங்கின்னு போய் உக்காந்துக்கணும் பழகுது, எங்கேயோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, இதுவே ஜெயில் தான். இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஒளி இருக்குது, அதுதான் ஆத்மான்றது. உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், உள்ளுக்குள்ளோ உத்தமன் இருக்கான், அதனால் உடலை ஓவாது ஓம்புகின்றேன். எதுக்காக இந்த உடம்பை நம்ம காப்பாற்றுறோம்? உள்ளகிற ஜோதியை காப்பாற்றுறதுக்காக இந்த உடம்பை காப்பாற்றுறோம். இப்போ லிபரேஷன்ன்றது என்னன்னா, ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்திலேயே தன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தனியாக பிரிக்கிறது.
உடம்பு வேற ஆத்மா வேற பிரிக்கிறது. அதுதான் லிபரேஷன்ன்றது. எங்கேயோ போய் உட்காந்துக்கிறது இல்லை. இப்போ இந்த உலகத்தில் உடம்புலேருந்து ஆத்மாவை பிரித்த பின்னால் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பிகாஸ் யூ பிகம் எட்டர்னல். அழிவே கிடையாது. அந்த நெல்லின் அழிஞ்சிடுற ஜோதியாக இருப்பேன் இந்த உலகத்தில். அதுதான் வள்ளலார் சொல்லுகிற உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிட. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த ஜோதியை அடைய வேண்டும்ன்றதுக்கு அதுதான். அதுக்கு பின்னால் நீ ஏதாவது ஒரு கோயில் சிலையில் ஒன்று உட்கார வச்சுக்கலாம். எல்லா கோயிலும் கட்டுறாங்க இல்லையா, அந்த கோயிலெல்லாம் கல் தாங்குது. மகாபலிபுரத்தில் இல்லை எங்கேயோ கொண்டாந்து கல் வச்சு இவங்க தான் கடத்தில் கொண்டு போய் தண்ணியை கொட்டி அதில் ஒரு பவர் கொண்டு வராங்க. அந்த மாதிரி கொண்டு வரபோது அதில் இந்த மாதிரி லிபரேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு காற்றை போட்டு உட்கார வைப்பாங்க. அதனால் நீ பார்க்குற எல்லா சிவன் கோயிலும் எல்லா வெங்கடாதிபதி கோயிலும் எல்லா அம்பாள் கோயிலும் இருக்கிறது வேறு வேறு ஆள். அதில் ஒன்று சந்தேகமே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் வேறு வேறு தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு கோயிலில் சிலையில் போய் உட்காரலாம், இல்லை ஒரு ஆறாக மாறலாம். காவிரி, கோதாவரி, யமுனை இதெல்லாம் கூட உத்தமமான ஆத்மாக்கள் தான். இப்படி விதவிதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த உலகத்தில். என்னவா இருக்கலாம். இன்னும் சில பேர் எனக்கு இந்த வேலையே வேணான்னு போர் அடிச்சு போயிடுச்சுன்னா அவங்க நினைக்கிற ஒரு பாடி, ஒரு பாம்பு, அந்த மாதிரி ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு யாருக்கும் அக்சசபிள் இல்லாத, மக்கள் உள்ளே நுழைய முடியாத ஒரு சின்ன பொந்து வழியாக போய் கோகுக்குள்ளே உட்காந்துட்டு தவம் செய்யலாம். சில பேர் தண்ணி கட்டியில் சில கோயில்கள் இருக்குது. அதனால் நீ தண்ணி கட்டியில் தம்மு கட்டி போய் அங்கே பார்க்க முடியாது அவங்கள. அந்த மாதிரி ஆகலாம். ஸோ உலகத்தில் எவ்வளோ ஆத்மாக்கள் இந்த ஒளி நெறியை பெற்று தங்களுடைய சிறையாகிய உடம்புலேருந்து பிரிச்சுட்டாங்க. நீங்கள்லாம் உட்காந்து இருக்கீங்க, யூ ஆர் ஃப்ரீ. இங்கே வரீங்க, உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் தோசை கொடுத்துருப்பாங்க, பழம் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, பாட்டு கேட்டீங்க, தேர் பல்லக்கெல்லாம் பார்க்குறீங்க. இது மாதிரி இதே ஆப்ஷன் எல்லாருக்கும் இருக்குது உலகத்தில். ஆனால் அவங்க அதை கடைப்பிடிக்காததுனால அந்த டிசிப்ளினில் அவங்க நேரத்துக்கு எங்கேயோ ஜெயிலில் இருப்பாங்க. பாளையங்கோட்டையில், அங்கே வேலூர், ஏதோ ஒரு ஜெயிலில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கும் மணி அடிச்சா சாப்பாடு போடுவாங்க, எல்லாமே உண்டு. ஆனால் ஃப்ரீடம் கிடையாது. உங்களை மாதிரி எங்கே வேணால் போகிறது வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு லிபரேட்டட் ஆத்மாக்கும் இன்னும் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஆத்மாக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு அப்சல்யூட் ஃப்ரீடம் இருக்குது. அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதுதான் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிப்ரெசன்ட், ஆம்னிசியன்ட்னா அதுதான் வித்தியாசம். அதனால் எப்பயுமே நீ ஏதோ தனியாக போய் ஒரு இடத்துல உட்காரணும் போல இருக்குது, இங்கேருந்து அப்படிலாம் நினைக்காது. எல்லாம் இட் இஸ் நவ் ஆர் நெவர். ஆகாசத்தில் வெறும் சத்தம்தான் இருக்குது. அதுக்கு கீழே வர்றபோது சத்தம் ஸ்பரிசம் இருக்கும். காற்று உடம்பு தொடுது இல்லையா, அது ஸ்பரிசம்னு பேர். ஆகாசத்தில் என்ன இருக்குது? ஓம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது அப்படின்னு பைபிளில் வர்றதுக்கு அதுதான் அர்த்தம். தேர் இஸ் ஒன்லி சவுண்ட் தேர். அதுக்கு கீழே வர்றபோது சத்தம் ஸ்பரிசம். அதுக்கு கீழே வர்றபோது தண்ணியில் டேஸ்ட்டு. தண்ணியில் ஒரு டேஸ்ட் இருக்கா, அந்த கலக் புலக் சத்தம் இருக்கா, நீ எந்த டம்ளரில் மக்கில் ஜக்கில் எடுக்கிறியோ அந்த உருவம் அதுக்கு கிடைக்குதா இல்லையா. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் புஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வருது, அது தொட்டாக்கா ஒன்று சுடுது, அதெல்லாம் இருக்குது. இந்த பூமியில் மாத்திரம்தான் 5 இருக்குது. இந்த பூமியில் சத்தம் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. நீ பார்க்குறீங்களா, பாரடி ஐந்தாய் பறந்தாய் போற்றின்னுவாங்க. அப்போது இந்த உலகத்தில் ஆகாசத்தினுடைய ஒரு பகுதி இருக்குது, காற்று இருக்குது, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டேஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் இந்த 5 பிளாட்ஃபார்மில் பெஸ்ட்டு உலகம்தான். அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் பூமியில் பிறந்தே ஆகணும். மானிடராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமாம்மா அப்படின்னாங்க. மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். அரிதறிது மானிடர் ஆதரறிது, மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது கஷ்டம். அதுக்கு பின்னால் தானமும் தவமும் தாம் செய்வராயின் மாணவ நாடு வழி திறந்துடுமே. நிறைய தானம் செய்யணும், நிறைய தவம் செய்யணும். அப்போ உனக்கு ஒரு தெய்வ பட்டாபிஷேகம் நடக்கும். இந்திரன், சந்திரன், வாயு, வர்ணம், அந்த மாதிரி ஒரு தேவராக இருக்கிறப்ப அதை அனுபவித்த உடனே பூமிக்கு வந்து திருப்பி தவம் செய்யணும். அதுக்கப்புறம் நீ ஒரு சித்தராகலாம், ரிஷியாகலாம், ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துட்டு வர்ற ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம். யூ பிகம் ஏ பிரான்ச் மேனேஜர் ஆஃப் காட். இதுதான் ஆன்மீகம் என்பது. இட்ஸ் நோ பின்னால் கிடையாது. இட் இஸ் ஹியர் ஆர் நோவேர். வேறு எங்கேயும் கிடையாது. எல்லாமே பூமியில் தான் அச்சீவ் பண்ணுறோம். நம்ம மக்களுக்கு தெரியல. அவன் எதுவும் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி மேலே போகணும் போலக்குது. அங்கே போய் நமக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, 103ஆம் நம்பர் ரூமில் நம்ம சாப்பிட்டு படுத்துன்னுக்கலாம்னு நினைக்கிறோம். அது ஹோட்டலில் தானே இருக்கும்.
இந்த லிபரேஷன்ன்றது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலையும் இந்த பூமியில் அடையிறாங்க. இப்போ சிவசங்கர் பாபா மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. 1984 ஜனவரி 26 என்னுடைய உடல் வேறு ஆத்மா வேற பிரிஞ்சிச்சு. அப்போ நான் என்னுடைய உடம்புல கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, எக்ஸ்போசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் என்னுடைய யோதியை நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். எனக்கு வேணான்னா இந்த உடம்பு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உடம்பார் அழின்னு உயிரார் அழி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த உடம்பு விட்டுட்டு நான் என்ன வேணால் ஆகலாம். ஏதோ ஒரு கோயிலில் போய் உக்காந்துக்கலாம், இல்லை பாம்பாயிடலாம், பல்லி ஆயிடலாம், ஏதோ ஒன்று ஆகிட்டு உட்காந்துன்னு இருக்கலாம். அந்த மாதிரி நிலைக்கு போகலாம். கடவுள் இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறதுனால இந்த உடம்பு வச்சுருக்கு. ஏன்னா எக்ஸ்போசர் இருக்கு இல்லையா, இத்தனை விதமான அனுபவங்கள் உள்ள ஆள் கடவுள் கிடைக்கிறது கஷ்டம். ப்ளஸ் உழைக்கிறதுக்கு உள்ள திறமை உள்ள ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இந்த இதில் வச்சுருக்காங்க. நான் 84 அந்த லிபரேஷனை பிடிச்சிட்டேன். 84 12 வருஷம் நீலங்கரையில் இருக்கிற வரைக்கும் கோயில் கடவுள் சிலை எதுவுமே வேணான்னு சொல்லி நானே கடவுள் என்ன எனக்கே தான் எல்லா அலங்காரம். 400 மாலை போட்டு நிற்பேன். ஒவ்வொரு கடவுள் பாட்டு பாடுவாங்க, எனக்கே தான் கற்பூரம் காட்டுவாங்க. அப்போல்லாம் கோயில்கள் எதுவுமே கிடையாது நீலங்கரையில். அதுக்கப்புறம் தான் இந்த பூரண பிரம்மம் சிலையை கொண்டாந்து வச்சேன் நான். ஸோ இந்த இடத்துல இது 24 வருஷமாக இந்த இடத்துல இருக்குது. ஹம்பிரம்மாஸ்மி தாண்டிட்டு இப்போ இந்த சிலைக்குள்ளே என்னுடைய ஸ்பிரிட்டை வச்சுருக்கேன். அதுக்குள்ளே என்னுடைய ஸ்பிரிட்டை வச்சுருக்கேன். நானும் இருக்கேன். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவி எப்படி டிவிலையும் போய் நீ ஆப்ரேட் பண்ணலாம், ரிமோட் கண்ட்ரோல்லையும் ஆப்ரேட் பண்ணலாம். அது மாதிரி எங்கள் 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது, ஸ்பிரிட்டுக்கும் இருக்கிறேன். இந்த கோயில் கட்டின காலத்துலையும் நான் சொன்னேன், அன்றைக்கி பிரகலாதனுக்காக தூணியில் இருந்த ருத்ர சக்தி தன்னை நரசிம்மமாக வெளிப்படுத்தி கொண்டது இல்லையா. தூணில் இருந்த சக்தி நரசிம்மமாக வெளியே வந்தது. இன்றைக்கி என் உடலுக்குள் இருந்த சக்தி இந்த கல்லிலையும் தன்னை அமைத்து கொண்டிருக்கிறது. கல்லில் பார்க்க முடிந்தால் கல்லில் பார், என் சொல்லில் பார்க்க முடிந்தால் என் சொல்லில் பார், எப்படியாவது கடை தேடினால் சரிங்கிற வார்த்தையை சொன்னேன் நான். இஃப் யூ பிலீவ் திஸ் இட் இஸ் ஃபைன், இஃப் யூ பிலீவ் தட் இட் இஸ் ஃபைன். இது ரெண்டும் ஒன்றே தான். அக்கடை ஒன்றே பாண்டு அங்கடி இக்கடை ஒன்னாடுன்னுவாங்க. அந்த மாதிரி ரெண்டும் ஒன்றே தான். ஆனால் அதை விட இது ஈஸி இல்லையா. யூ கேன் கம்யூனிகேட் வித் மீ அண்ட் தெர் இஸ் an exchange of knowledge or feelings or energy or whatever is that. அதனால் மக்களுக்கு இந்த நிலைகள் புரியாது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரும், இதை விட பெரிய நிலைகள் எல்லாம் வரும். வர்றபோது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த கோயிலில் இருக்கிறது நானே தான். உனக்கு அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. 2 நீ ஒரு கோயில் அதில் நடக்கிற அபிஷேகம் பூஜை அதெல்லாம் ஆன்னு பார்த்துன்னு உட்காந்துருப்ப. இது ஆர்கானிக், அது நான் ஆர்கானிக். இந்த கோயிலில் சாமி இருக்காரா, அவருக்கு பக்கத்தில் ஒரு ரெட் மூன் இருக்கா. அந்த ரெட் மூன் தான் செவ்வாய்ன்றது, அதுதான் முருகன்ன்றது. அப்போது இந்த சிலைக்குள்ளே இருக்கிற ஜோதி இதுதான். சம்டைம்ஸ் என்ன ஆகும், அந்த சிலைக்குள்ளேயே போயிடும். இங்கே பாருங்கள், சிலை அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்றே தான். இதுதான் அது, அதுதான் இது. இப்போது செவ்வான் உருவில் திகழ் வேலவன் தான்னுவாங்க. சிவந்த வானத்தை போல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவன் தான் செவ்வாய். ஸோ அந்த மார்ஸ் எனர்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா, அது இந்த செல்லில் நாம் வச்சுருக்கோம். அதே தான் இங்கே இருக்குது, அதுதாங்க இருக்குது. நெஞ்ச குகையில் வசிப்பவன் யார், அவன் தான் முருகன். அதனால தான் அவனுக்கு என்ன பேர், குகப்பெருமாள்னு பேர். எங்கிட்ட மாத்திரம் இல்லை, உலகத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கடவுள் இருக்கார். ஆனால் அதை நீங்கள் வெளிப்படுத்தலை. இப்போ நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல தண்ணி இருக்குது, தோணுனா தானே கிடைக்கும். நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல பெட்ரோல் இருக்குது, தேடினா தானே கிடைக்கும். நீங்கள் உட்காந்த இடத்துல என்னது மினரல்ஸ்ன்றாங்க இல்லையா, தங்கம் அதெல்லாம் இருக்குது, நீ தேடவே இல்லை. நீ இதை பார்த்துட்டு என்ன கிரனைட் தாங்குதுன்னு சொல்லியிருந்தா தப்பு வந்தால் எந்தா எல்லாம் தோணணும். தோணா நரம்பு மண், அதுக்கு கீழே சவுடு மண், அதுக்கு கீழே களிமண், அதுக்கப்புறம் கலங்குற தண்ணி, அதுக்கப்புறம் நல்ல தண்ணி, அதுக்கு கீழே போன பெட்ரோலு, அதுக்கு கீழே போனால் தங்கம். இவ்வளவும் 40 அடியிலையோ 4000 அடியோ உங்கள்கிட்டயே தான் உட்காந்துக்குது. அது மேலே உட்காந்துட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டுனுக்கிற நீ. நாங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள் வரமா தேடிட்டோம். தேடி கண்டுகொண்டேன் திருமாலைன்னுவாங்க ஆழ்வார்கள்லாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இதெல்லாம் எங்களுக்கு புரியறது. இல்லைன்னா எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கை இருக்கு இல்லையா, இந்த கை எல்லார் கையும், இதில் இந்திரன் இருக்கான். இந்திரியங்கள் என்றது இல்லையா, அதுதான் இந்த கை. நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, அது சந்திரன். நம்முடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் முருகப்பெருமான், குகன் அப்படின்னு சொல்லக்கூடியது.
நமக்கு இந்த 2 கண்ணு சந்திர சூரியர்கள், ஆதித்யோ சந்திர நயனஹா அப்படின்வாங்க. மூக்கில் ஓடுற காற்று இருக்கு இல்லையா, அதுதான் வாயுன்னு சொல்லக்கூடியது. நம்முடைய பாதங்கள் விஷ்ணு, நம்முடைய இந்த இடம் பிள்ளையார். ஸோ எல்லா தெய்வங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அதை நீ வெளியே கொண்டு வரல. இந்த உடம்பை விட பெரிய விஷயம் உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜியை நீ ஆக்டிவைஸ் பண்ணியானாக்கா நான் சொல்கிறது தான் உனக்கு புரியும். நீங்கள் இன்னும் ட்ரையே பண்ணல. உங்களை பொறுத்த மாத்திரம் கடவுள்ன்றது ஒரு காகிதம், ஏதோ ஜவுளி கடையில் கேலண்டர் வாங்கிறதுக்கு கொடுத்தாங்க இல்லையா, துணி வாங்கிறதுக்கு கேலண்டரு, அதில் இருக்கிறது உங்களுக்கு கடவுள். உங்களை பொறுத்த மாத்திரம் இல்லை மகாபலிபுரத்தில் போய் ஒரு பொம்மை வாங்கியான்ட்டு அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பூஜை பண்ணிட்டு பூ போட்டுன்ட்டு இதுதான் கடவுள்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு காகிதத்தில் கடவுளுக்குதுன்ற, ஒரு கல்லில் கடவுளுக்குதுங்கிற, ஒரு பார்க்கிற, கேட்கிற, நுகருகிற, முகருகிற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள இறையாற்றல் உங்கள்கிட்டயே இருக்கடா பாவின்னா நீ நம்பவே மாட்டேன்ற. அது எப்படியே அப்படின்ற. உன்னை எந்த காலத்தில் ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நான் நானோ டெக்னாலஜி பேச முடியுமா? உனக்கு புரியல. என்னைக்கு புரியுதோ அன்றைக்கி இவர் என்னடா சொன்னாருன்னு உனக்கு புரிஞ்சிடும். புரியாத பாஷையை பேசுகிற போது மக்களுக்கு கோபம் வரும். மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம் அப்படின்னு பைபிளில் இயேசுநாதர் சொல்கிறார். அவரை சிலுவையில் போட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னது புரியவே இல்லை. எனது வார்த்தையும் பரமண்டலத்திற்கு என்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளும் ஒன்று தான் பைபிளில் சொன்னார். யாருக்கும் புரியல, சிலுவையில் போடுறான்ட்டான். இப்படி இந்த உலகத்தில் வருகிற எல்லாரும் நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தை வள்ளலார் சொல்கிறார். ஞானசம்பந்த மூர்த்தி எனதுரை தனதுரையாகங்கிறார். நான் சொன்னால் முருகன் சொன்ன மாதிரிறாங்கிறார். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயும் சொன்னவங்க இருக்காங்க, ஆனால் மக்களுக்கு புரியல. ஒரு ஆள் காசி யாத்திரை, அந்த இப்போல்லாம் ஏரோப்ளேனில் போகிறாங்க. அவன் போகிற போது பக்கத்து வீட்டில் போய் கேட்டான், நான் கங்கா ஜலத்தை எடுத்துன்னு வரத்துக்கு நல்ல சொம்பு இருந்தால் கொடுங்கன்னான். அவன் சொன்னான், என்கிட்ட நல்ல சொம்பு இல்லைங்க, வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு ஒரு கக்கு சொம்பு வேணாக்குது அப்படின்னா. கொடுப்பான்னு அந்த கக்கு சொம்பை எடுத்து அதை நல்லா புளி போட்டு தேய்ச்சான், எலுமிச்சை போட்டு தேய்ச்சான், பல்பெல்லாம் ஆச்சு. காசிக்கு போனான். கங்கை தண்ணியை எடுத்துன்னு அதில் ஒரு மாவேலை தைச்சி அதில் ஒரு தேங்காய் வச்சு அதை நாதஸ்வரத்தோடு காசி யாத்திரை போயிட்டு வந்தேன்னு ஊரில் வர்றான். இப்போ 2 பக்கம் நமக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டானா, கங்கா ஜலம்னு நிற்கிறாங்க கை வச்சுன்னு. அப்போ எந்த படுப்பாவே அதை ககு சொம்புன்னு சொன்னானோ அவனும் நிற்கிறான். அப்போ அது ககு சொம்பாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு மரியாதை கிடையாது. கங்கா ஜலத்தை தாங்குகிற போது அதுக்கு ஒரு பவுஸ் வருது. அந்த மாதிரி நீங்கள்லாம் இப்போத்துக்கு கக்கு சொம்புங்க தான். கண்ணில் பூசல், மூக்கில் சளி, காதில் குழுவி, வாயில் பல் வளர்கள்லாம் 2 நாள் கப்பு, மலை மூத்திரத்தை வச்சுன்னு சுற்றி நிற்கிறீங்கன்னா கக்கு சொம்பு தான். அதுக்குள்ளே கங்கா ஜலத்தை கொண்டு வர மாதிரி கடவுளில் உள்ள கொண்டு வந்துடணும். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உலன்கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உலன்கண்டாய் நன்னெஞ்சே. யார் நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் கடவுள் தான் இருக்கார் அப்படின்னு தெரிந்து கொண்ட பின்னால் அவனுக்கு மரியாதை கிடைக்கும். இப்போ ஒரு 4 பேர் நம்மளை நம்புகிறாங்க, உழுந்து கும்பிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அதுதான் காரணம். நீ ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிற வரையில் எல்லோரும் மாதிரி தான் நீயும். நீ புனிதனாக மாற வேண்டி இருக்கும். நீ நரனாக இருக்கிற வரையில் உனக்கு ஒன்றும் மரியாதை இல்லை. நீ நாராயண ஸ்வரூபத்தை உள்ளே ஏந்த வேண்டும், அப்போது உனக்கு மரியாதை. அப்படி எல்லாமே நம்முடைய முயற்சியில் இருக்குது. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயரும். தண்ணி 4 அடி இருந்தால் அதில் இருக்கிற தாமரை மலர் தண்டு 4 அடி போகும். 40 அடி இருந்தால் 40 அடி போகும். அப்போ வெள்ளம்னா தண்ணி. அதில் மலரினுடைய நீட்டம் என்பது வெள்ளத்தோட ஆழத்தை பொறுத்தது. அந்த மாதிரி மனிதர்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில் அன்னைக்கிற உயரங்கள். நீ என்ன பண்ணப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நிறைய பெருசாக நடக்குன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா கவலைப்படாது. அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் முயற்சி செய்கிறத நீ நிப்பாட்டவே கூடாது. நான் பெரிய ஆள் ஆகணுங்கிற ஒரு பரிதவிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். நிறைய பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதே இல்லை. அப்படியே ஏதோ தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து ஒரு நாளைக்கு கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் வேடிக்கை மனிதனா செத்து போகிறாங்க. என்ன செய்கிறான்? அவன் ஏழ்றான், காப்பி குடிக்கிறான், நாஸ்டா பண்ணுறான், ஆஃபீஸுக்கு போகிறான், பிஸ்னஸ்க்கு போகிறான். இந்த மாதிரி பண்ணி திடீர்னு பார்த்தா அன்றைக்கி நைட்டு வந்துடுது 9 மணிக்கு போய் கொட்டாவையோ கட்டாவையோ விட்டு தூங்கிடுறான். இதை தவிர வேறு என்ன சாதிக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க? நீ கடவுள் என்று அறிந்து கொள்வதும் அந்த கடவுள் தன்மையை அடைவதும் மாநிலம் பயனுற இல்லை ஊருக்கு உழைச்சிடல் யோகம் என்பதை பயன்படுத்துவதும் தான் மனித வாழ்க்கையினுடைய அரிதாகிய லட்சியம். யாரும் முயற்சி பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாகுது. இந்த ஸ்கூல் பசங்களை படிக்கிறதுக்கு சொல்லி திட்டினியானா பரீட்சை வந்துச்சு படிக்க மாட்டியாடான்ட்டு இவன் அன்றைக்கி பார்த்து டேபிளை ரெடி பண்ணுவான். அந்த டேபிள் மேலே முடிஞ்சால் ஒரு துணி எல்லாம் போட்டுருவான், ஒரு டேபிள் லைட் செட் பண்ணுவான், ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வைப்பான்.
எல்லா புக்கையும் வச்சுட்டு படிக்கிற மூடு வந்த மாதிரி உட்காருவான். இவனுக்கு எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதே புக்கை எடுத்து திருப்பி திருப்பி படிச்சிருப்பான். இவனுக்கு எந்த சப்ஜெக்ட் வராதோ அதை படிக்கவே மாட்டான். ஜனங்க அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. ஈஸியானதெல்லாம் திருப்பி திருப்பி படிச்சுன்னு கண்டுபாங்க. எது கஷ்டமான சப்ஜெக்டோ அதை முயற்சி கூட பண்ணுறதில்ல. ஆனால் இந்த கஷ்டமான சப்ஜெக்ட் கடவுள் ஆகுது. ஈஸியான சப்ஜெக்ட் சாப்பிட்டு சாணி போட்டு சேர்த்து போடுறது, 2 பனிக்குட்டி போட்டுருது. இதெல்லாம் குழந்தை குட்டின்னா தானே, வேறு என்ன, பண்ணியும் தான் போடுது, ஆடு மாடு தான் போடுது, நீயும் தான் போட்ட. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் அடுத்த கேள்விக்கோ. Question from Janardhanan, Mysore. நால்வரின் ஒருவனான மாணிக்கவாசகர் நாயன்மார்களில் ஒருவராக ஏன் கருதப்படவில்லை? 8ஆம் திருமுறை சிவபுராணம் தேவாரம் போன்றே மிக பிரபலமான இறைவனை தொழும் முறை அல்லவா? அவர் உருவாக்கிய திருப்பெருந்துறை ஏன் சிதம்பரம், காஞ்சிபுரம் அல்லது திருவண்ணாமலை போல் பிரசித்தியாகவில்லை? அந்த மாதிரிலாம் இல்லை. மாணிக்கவாசகர் என்பவர் யாருன்னா, சிவபெருமான்கிட்டயே கணத்தலைவராக இருந்தார். he was like a manager. கணத்தலைவராக இருந்தபோது சிவன் ஒரு நாள் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்திரன் வந்து ஆகாசத்தில் பல்லக்கில் போகிறான்ல, அவனுடைய விமானத்தில் அதை பார்த்துன்னுக்கிறார். சிவன் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறேன், நீ அதை கேட்காம பார்க்குற, உனக்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் மேலே தான் ஆசைக்குது, பூமியில் போய் போராடான்ட்டார். ஸோ நம்பர் 1, he was with God, and because he was not interested in the greater things, கடவுள் சரி உனக்கு அந்த ஆசை தான் எனக்கு இது போயினார். அவர் அரிமர்த்தன பாண்டியன் மதுரை மன்னன் தான், அவங்ககிட்ட மினிஸ்டர் மாதிரி வந்து சேர்றாரு. அப்போது அந்த காலத்தில் இந்த கேரளா கடற்கரையில், இந்த சவுத் கடற்கரைகளில் தான் அரபுக்காரங்கள்லாம் குதிரை கொண்டாடுவாங்க. குதிரை வாங்கின்னு வர்றதுக்காக இவர் கிளம்புறாரு பணத்தை எடுத்துக்கிட்டு. இப்போ உத்தரகோசமங்கரங்கிற இடத்துல இவர் போகிறாரு. அங்கே சிவபெருமான் மரத்தடியில் உட்காந்துட்டு உபதேசம் கொடுத்துன்னு இருக்கார். பார்த்த உடனே இவருக்கு பார்த்த ஞாபகம் இல்லையான்ட்டு ஃப்ளாஷ்பேக். ஏன்னா கைலாசத்தில் அப்படி தானே சிவன் கூட உட்காந்துருந்தார். ஞாபகம் வந்து அப்படியே உட்காந்துறாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு கடைசியில் தான் கொண்டு வந்த பணத்தில் ஒரு கோயில் கட்டிடுறார். உத்தரகோசமங்கர சிவன் கோயில் கட்டிடுறார். ராஜா போன ஆள் காணமேன்னு சொல்லி ஆள் அனுப்புகிறான். இப்போ இவர் சொல்கிறாரு, ராஜா ஆள் அனுப்பிச்சிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு, இந்த பணத்தை கொண்டு போய் நம்ம வாங்கின குதிரைக்கு அவன் போனஸ் கொடுத்துக்கிறான்னு சொல்லி கொடு, நான் வந்துடுறேன். வேறு அந்த காயினை எடுத்துன்னு வந்து ராஜா கிட்டே, பின்னால் குதிரை வருது அப்படின்னு. சிவபெருமானே என்ன பண்ணுறாரு, ஒரு குதிரைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அது மேலே ராவுத்தான்னுவாங்க. அதனால் ராவுத்தான்னா குதிரைக்காரன்னு அர்த்தம். இந்த குதிரை மேலே ராவுத்தரா சிவபெருமானே வராரு. வந்து ராஜா மாணிக்கவாசன் கொடுத்த காசுக்கு, மாணிக்கவாசன் அவன் பேர் அப்போ இல்லை, அவன் பேர் திருவாதவூரன் கொடுத்த காசுக்கு நான் குதிரைலாம் கொண்டாண்டேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோ நல்லா இருக்குதானே, சூப்பர் குதிரையாகுது அப்படின்ட்டான். எல்லாத்தையும் குதிரை லாயத்தில் வச்சு கட்டுறாங்க. கட்டினா நடுராத்திரியில் நரி சதங்கிது. பரின்னா குதிரை, நரின்னா உனக்கு தெரியும், பரியெல்லாம் நரி ஆகிப்போகுது. அப்போது ராஜாவுக்கு தகவல் பண்ணோடனே இந்த திருவாதூரம் தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான்ட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட சொல்கிறாங்க. அப்போ மதுரையில் வெள்ளம் வருது. வெள்ளம் வர்றபோது பிட்டுக்கு மண் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிட்டுக்கு மண் சுமைக்கல, ஊருக்கு ஒருத்தர் வந்து மண் சுமக்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் எல்லோரும் போகிறாங்க. ஒரு கேள்வி இருக்கா, வந்திக்கிழவின்னு பேர். அவளுக்கு யாரும் இல்லை வீட்டில். அப்போது நம்ம ஆள் சாமி வீட்டில் குதிரைக்காரன் போய், நான் உனக்கு பதில் மண் சுமக்கிறேன், எனக்கு பசியாக்குது, புட்டு கூட்டுன்னு சாப்பிட்டு எல்லோரும் மண்ணு சுமக்கிறாங்க, இந்த நல்லா புட்டு சாப்பிட்டு படுத்துன்னு உட்காந்துக்கிறாரு. அப்போ ராஜா வந்து பார்த்துட்டு, எழுறா மண்ணு சுமக்கணுன்றான். அவன் எழவே இல்லை. அவன் சாட்டை எடுத்து அடிக்கிறான். அப்போ அந்த ஆள் மேலே சாட்டை அடி விழவே இல்லை. ராஜா முதுகுலையும் விழிஞ்சி, உலகத்தில் அந்த மதுரையில் இருந்த எல்லார் முதுகுலையும் அந்த அடி விழிஞ்சி, அந்த திருவாதூரன் முதுகில் விழவே இல்லை. அப்போ அவன் பயந்து போயிட்டு என்னான்ட்டு யோசனை பண்ணால், இதெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சு ஜெயிலில் இருக்கிற மாணிக்கவாசல் விழுவிக்கிறான். தப்பு நடந்துச்சு, நீங்கள் வந்து திருப்பியும் மந்திரி ஆகிட்டு எனக்கு வழி காட்டணும்னு. அப்போ சிவன் சொல்கிறார், இனிமேல் அவன் உனக்கு வேலை செய்ய மாட்டான், வந்த வேலை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிதம்பரத்துலேருந்து 50 மைல் தள்ளி ஒரு இடத்துல அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கார். யார்? திருவாதூரர். அப்போ சிவபெருமான் அங்கே போய், உன் பாட்டெலாம் ரொம்ப நல்லாக்குது, எனக்கு நீ டிக்டேஷன் கொடு, நான் எழுதிக்கிறேன்றார். அவர் சொல்ல இவர் எழுதிக்கிறார். மறுநாள் காத்தால்
சிதம்பரம் கோயிலில் இருக்கிற பஞ்சாட்சர படிக்கட்டில் திருவாதூரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது ஒப்பம் அப்படின்னு கையெழுத்து போட்டு சிவபெருமான் பஞ்சாட்சர படியில் வச்சிருக்காரு. இப்படி தான் திருவாதூரனாக இருந்தவன் வான் கலந்த மாணிக்க வாசகனுங்கிற மாதிரி ஜோதியில் கலந்தார் அப்படிங்கிறது. இப்போ ஏன் மாணிக்க வாசகர் சிவபெருமான்கிட்ட இருந்தவர் வந்தார்னா இந்திரபதி மேலே ஆசை வந்துச்சு, அதனால் வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் சிவங்கிட்டே இருந்தவர், அவரும் சிவனும் ஒருத்தர் தான். ஏன் உலகத்துக்கு வர வேண்டி வந்தது? பார்வதியோட 2 சேடி பொண்களை பார்த்து கொஞ்சம் லவ்ஸ், அதனால சிவன் சொன்னார் போய் அனுபவிச்சுட்டு வந்துருன்னு பூமிக்கு துரத்தி விட்டார். திருஞான சம்பந்தர் சாட்சாத் முருகன், முருகப்பெருமானே தான் வந்தான் இந்த உலகத்தில். திருஞான சம்பந்தர வேதம் தழைத்தோங்க வந்தான் அப்படின்னு சீர்காழியில். அதுக்கப்புறம் அப்பர் சுவாமிகள், அவரும் அங்கேயே இருந்தார். ராவணன் போன போது ராவணனுக்கு அவர் வழி காட்டுறாரு, இந்த மாதிரி சிவபெருமானை நீ மயக்கிட்டு சாமம் ஓதமன். உடனே நந்தி பகவான் சாபம் கொடுக்குறாரு, நீ ஏன்டா ஆள்காட்டி வேலை செஞ்ச, பூமியில் போய் பிறந்துருன்னார். அவர் பூமியில் பிறந்து சமண சமயத்திலிருந்து தீராத வயிற்று வலி வந்து அவருடைய ஓன் சிஸ்டர் திலகவதியார் சிவன் மயத்துக்கு அவரை தழுவி வயிற்று வலி தீர்ந்துச்சு. அந்த ராஜா அவரை வந்து சாட்டில் அடிக்கிறான், யானை காலில் மேடுறான், எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும். அப்போ அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேரும் கைலாசத்தில் இருந்தவர்கள். இந்த பூமிக்கு இந்த மாதிரியான காரணங்களால் வந்தார்கள். எந்த காரண காரியங்களுக்காக வந்தார்களோ அது ஃபுல்ஃபில் ஆன உடனே அவங்க திருப்பியும் அங்கேயே போயிட்டாங்க. இதுதான் சைவ சித்தாந்தம். சாலோகம் என்றால் கடவுளோடு அதே உலகத்தில் ஒரு மெம்பராக இருக்கிறது. சாலோகம், லோகம் என்றால் உலகம், சாலோகம் என்றால் அந்த உலகத்தில் மெம்பர். அதில் நல்ல வேலை செஞ்சாக்கா யார் பவர் சென்டரோ அவர் இவங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பார். நாங்கள் போய் இவங்களுக்கு பிரசாதம் கொடு, அவங்க கை கழுவுத்து தண்ணி கொடு, என்னாச்சு பாரு, இதெல்லாம் வேலை செஞ்சாக்கா சமீபம். யார் பவரில் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்கள் நெருங்கிடுவீங்க. ஏதாவது வேலை இருந்தால் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேலை, நீ போய் அதை வாங்கிட்டு வந்துடுன்னு அனுப்புகிறோம். அப்போ அவன் என்ன நினைப்பான், இது பாபா அனுப்பிச்ச ஆள் அப்படின்னு பாபா கொடுக்க வேண்டியதுன்னா அவங்ககிட்ட கொடுப்பான். அவனுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பேர்? சாரூபம், தன்னுடைய ரூபமாகவே. அந்த வேலை முடிஞ்சு திருப்பி அவர் இங்கே வந்துடுவார். அதுக்கு என்ன பேர்? சாயுஜ்யம். அப்போ சாலோக, சாமீப, சாரூப, சாயுஜ்யம்னு தான். இப்போ சிவசங்கர் பாபா முதல்ல வந்து சுந்தரமூர்த்தி நாயனாராக வந்தார். ஒரு நாள் எல்லாரும் சொன்னாங்க, சிவனே நீ அழுக்கழுக்காக இருக்க, இப்போ பாரு புலித்தோலை அரை கசைத்து, அதனால் ஒரு நாள் நாங்கள் நல்லா பார்க்கணும், கல்யாண கோலத்தில் பார்க்கணுன்னு. அவரை மானசரூரில் குழி பட்டு பீதாம்பரம் கீழெல்லாம் வைக்கிறாங்க. அவருக்கு பார்க்கணும். அதனால் அந்த மானசரூரில் பார்த்துட்டு அவருக்கு அவரே கிக்கு. நீங்களே உங்கள் வீட்டில் யாரும் இல்லைன்னா கண்ணாடியில் உங்கள் மூஞ்சி பார்த்துப்பிட்டுலாம் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி அவர் தன்னுடைய நிழலில் பார்க்குறாரு தண்ணியில், அவருக்கே ரொம்ப கிக்காகுது. அதனால் ஹே ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்றார். சுந்தரா வா அப்படிங்கிறார். இப்போ சிவனுடைய சொந்த நிழல் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் அங்கே வந்த உடனே சிவன் கூட இருக்கார். இவர் ஆலகால விஷம் குடிக்கிற போது இப்படி கழுத்தை பிடிச்சார், அந்த விஷயம் இறங்காமல். அதனால் ஆலகால சுந்தரர், ஆலகால சுந்தரர்னு பேர். அவர் அந்த பொண்ணுங்களை பார்த்தாரு, பூமிக்கு வர்றாரு, திருப்பி அங்கே போகிறார். புரியுதா? அதே தான் இந்த உலகத்திலையும் நடக்குது, அங்கேயும் நடக்குது. அப்போ சிவபெருமானும் சிவசங்கர் பாபாவும் ஒன்றே தான். நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். நான் வேறு இல்லை, அந்த ஆள் வேறு இல்லை. அவருடைய நிழல் அவர்கிட்டே தான் இருந்தேன். பூமிக்கு வந்தோம், திருப்பி அந்த வேலை ஆனவுடனே மேலே போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் வேலைங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம போகிறோம். நான் நிறைய வேலை பண்ணியிருக்கேன் இந்த உலகத்துக்கு, நிறைய காலங்களில் வந்திருக்கிறேன். ஸோ ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன், மகாபாரத காலத்தில் துரோணராக இருந்தேன். அப்போ நான் துரோணராக இருந்தபோது பீஷ்மராக இருந்தால் யார் தெரியுமா? உங்கள் ரஜினிகிரி இருக்கிற சாமி, ரஜினிகிரி பாலமுருகன் இல்லை பீஷ்மர். அதே மாதிரி ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தேன். அப்போ என் கூட இருந்தவங்கெல்லாம் உலகத்துக்கு வராங்க. சாந்தானந்த சாமி புதுக்கோட்டையில் சேலம் சந்தாசிரமம், அவர் விஸ்வாமித்திரர். இங்கே மயிலாப்பூரில் இருந்த மயிலை மாமுனி குருஜி சுந்தரராமன் வசிஷ்டர், இவர் வசிஷ்டர். சிந்தரச்சேரி சீங்கோடல் பொன்னையா சாமின்னு ஒருத்தர் இருந்தார் மதுரை பக்கத்தில், அவர் ராமனை. சபரியாக இருந்த ஆள் தான் கிருஷ்ணவேணி அம்மா. வராங்களா எல்லோரும் திரும்பி வராங்களா? இது பாம்பின் கால் பாம்பு. எனக்கு யாருக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது சிவசங்கர் பாபா ஏன் வந்து கிருஷ்ணராக வரல அப்படின்னா, ராமர் மாதிரி சீரியஸான எப்படி கிருஷ்ணராக இருக்க முடியும்? அதனால் அடுத்தது என்ன, துரோணராக வரணும்.
துரோணர் யார்? அவரே குரு பகவான், ஜூபிட்டர்ன்ற இல்லையா, பிரகஸ்பதி, அவர் தான் அது. அதனால் அந்த வேலைக்கு அந்த வேஷத்துக்கு அவருக்கு சூட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இதே வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறோம் உலகத்தில். ஆதி சங்கராக ஒரு காலத்தில் வந்தேன் நான், விதவிதமான வேஷங்களை வந்து அங்கே படம்லாம் போட்டுக்கிறேன் பாரு. நான் உலகத்தில் என்னெல்லாம் வந்தேன்றதெல்லாம் அங்கே போட்டு, ராமகிருஷ்ண பரமஹம்சராக ஒரு நேரத்தில் வந்தேன், எல்லாம் அங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அவரவர் அனுபவம் அவர் தம்மையும் அறிவது. எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். யாருக்கு நீ ஒத்தாசையாக இருந்த, யாருக்கு உபத்தனம் கொடுத்தாங்கிறது தான் வாழ்க்கை. இல்லைனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான அனுபவங்கள் உலகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு உனக்கு அவங்க இன்டர் கனெக்டடாக இருந்தாக்கா அவங்க யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும், கட்டாயம் தெரியும், அதில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை. இன்டர் கனெக்டடாக இல்லை, ஏதோ ஒரு ஸ்மாலர் ரிலேஷன்ஷிப்னா தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போது ஒரு விஷ்ணு யட்சனுக்கு பிறப்பார் அப்படின்னு இருக்கும், ஒரு அவதார புருஷன் விஷ்ணு யட்சனுக்கு பிறப்பார்னு. எங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் விஷ்ணு யட்சன், அவர் பேரே நாராயண சர்மா தான். அவர் வயிற்றில் இவ்வளோ பெரிய சங்கும் வச்சிருந்துச்சு. அவர் யட்சன். யட்சன் தேவர்களில் அது ஒரு பதவி, அவ்வளோதான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. இது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் சிவசங்கர் பாபா மிக உயர்ந்த நிலைகளையெல்லாம் பார்த்துட்டு இந்த பூமிக்கு யாரும் போகிறதுக்கு தயங்கினாங்க. ஜனங்க உருப்படலை. ராமரை வந்தால் பண்ணுறாங்க, கிருஷ்ணரை உடலை சிலுவையில் விடுறாங்க, புத்தர் எல்லாம் யாருமே வேணாம், இந்த உலகம் உருப்படாதுன்ட்டாங்க. இப்போ நான் தான் சரி நானே போகிறேன் அப்படின்னு வந்திருக்கேன், ஒரு சாய்ஸ் எடுத்து நானாக வந்திருக்கேன் நான். ஸோ ஐ ஹவ் டன் மை டியூட்டிஸ். எனக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணும்னு இருந்தோ எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு ஆர்கனைசேஷனை பண்ணேன், கிரியேட்டிங் அன் ஆர்கனைசேஷன். எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு வேலை கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு பேர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ், அது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஆஃப் வேல்யூஸ்னு இருக்குது, அதையும் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணுறப்போ 3 ஸ்டேஜ் வரும். எல்லோரும் நீ வித்தியாசமாகிறதுனால உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. அதேமாரி நீ சத்தியமே லட்சியமாக கொள்ளுன்னு போயினேக்கணும், அப்போ எல்லோரும் அப்போஸ் பண்ணுவானுங்க. அந்த கிரிட்டிசிசத்தை தாண்டி அப்போசிஷன் வரும், அதையும் தாண்டி நீ மேலே போயிட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் அப்ரிசியேஷன் வரும். அவர் ரொம்ப நல்லா செய்கிறாருப்பா அப்படின்வோம். இந்த உலகங்கிறது இல்லையா, இது 2 வை, ஒன்று வேறு வை, ஒன்று நார வை. உலகத்தில் இருக்கிறவனை பற்றி நீ கண்டுக்காது, உன் வேலையை நீ செஞ்சு நேரு. இந்த எப்போ எது நடக்கணுமோ அது நடக்கும். அப்போ எப்போ ஒரு மிஷனோட உலகத்துக்கு வந்திருக்கிறோமோ அப்போ அதில் ஃபெயில் ஆகிறதுன்றது இல்லை. ஏன்னா சங்கல்பம் கடவுளுடையது, நம்ம வி ஆர் ரெப்ரசன்டிங் ஹிம். அதனால் நாம் வந்த வேலையில் நாம் வெற்றி பெறுவோம். அதுக்கு இந்த சோதனைகள்லாம் தாண்டி போய் தான் ஆகணும். ஏன்னா உலகத்தில் 100க்கு 25 பேர் தான் நல்லவன். ஸோ இந்த 25 பேருக்கும் 75 பேருக்கு ஈக்குவேஷன் இல்லைல்ல, அதனால் நிறைய பேர் சாகணும். அதுக்கப்புறம் ஒரு அழிவு வரும், அந்த அழிவுக்கு பின்னால் தான் ஆக்கம் வரும். கூடி சீக்கிரம் அந்த அழிவு வரும். வித்தின் த நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் உலகத்தில் வியாதிகள் வரும், வெள்ளம் போன்ற இயற்கை கெலாமிட்டிஸ் எல்லாம் வரும், யுத்தங்கள் வரும், அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும். அதில் யாரெல்லாம் போகணுமோ போயிடுவானுங்க. யார் மிஞ்சுறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு புதிய உலகம் வரும். பார்ப்போம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றபோது பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வேலையை அழகாக பண்ணிட்டோம். ஸோ பாடகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க பாட்டோம். रञ्जनी मृदु पङ्कजलोचनि रञ्जनी मृदु पङ्कजलोचनि रञ्जनी मृदु पङ्कजलोचनि रञ्जनी मृदु पङ्कजलोचनि रञ्जनी मृदु सरि ग सा नि द सा सरि ग म द सा नि द नि द म ग सा सरि ग सा नि द सा सरि ग म द सा नि द नि द म ग सा मंजु भाषिणी मनोलासिनी मंजु भाषिणी मनोलासिनी मंजु भाषिनी मनोलासिनी मंदागमनी श्रीरंजनी श्रीरंजनी मंदागमनी
ஸ்ரீரஞ்சனி மனித மகரி கமானித மகரி சரி க மகரி சனிதனி சன்னித மகரி கமாமா மனித மகரி சரி க மகரி சனிதனி சரி க சனித சரி க மத சா சனிதனி நித மக மக சாமகான வினோதினி அம்ப சாமகான வினோதினி சசாங்கமதனி மாரஜனனி மேகரஞ்சனி மேகரஞ்சனி. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம். சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.